கிடாவில் தமிழ் பள்ளி மாணவர்களின் திறன் மேம்பாட்டையும் ஆசிரியர்களுக்கு இடையிலான நல்லிணக்கத்தையும் வலுப்படுத்தும் நோக்கில் நடத்தப்பட்ட ஃபுட்சால் காற்பந்து போட்டி கோலாமுடா யான் வட்டாரத்தில் கடந்த 24 ஆண்டுகளாக விளையாட்டுத் துறையில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் PJFC கிளப்பின் முன்னெடுப்பில் 2வது ஆண்டாக நடைபெற்ற அப்போட்டியில் வாகை சூடியது கலைமகள் தமிழ் பள்ளி. தொடர்ச்சியாக 2வது முறை வெற்றியை தக்க வைத்துக் கொண்ட கலைமகள் தமிழ் பள்ளி மாணவர்களுக்கு 500 ரிங்கிட் பரிசு தொகையும் சுழற்கிண்ணமும் வழங்கப்பட்டன. 2ஆம் நிலையில் வெற்றி பெற்ற பீடோங் தமிழ் பள்ளி வெற்றி கோப்பையுடன் 400 ரிங்கிட் பரிசு தொகையை வென்றது. 3ஆம் 4ஆம் நிலைகளில் வெற்றி கோப்பையுடன் முறையே 300 ரிங்கிட் 100 ரிங்கிட் பரிசு தொகையை வென்றன தமன் கலடி மற்றும் மகாஜோதி தமிழ் பள்ளிகள். இந்நிலையில் இப்போட்டி அதன் இலக்கை அடைவதில் வெற்றி கண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் PJFC கிளப்பின் துணைத் தலைவர் டாக்டர் மாறன் சந்திரன். அதில் ஏறத்தாழ 64 ஆசிரியர்களும் 256 மாணவர்களும் பங்கேற்றுக் கொண்டனர். இந்த போட்டியின் முழு எண்ணமானது மாணவர்களும் மற்றும் கிடா மாநிலத்தில் உள்ள அனைத்து ஆசிரியர்களையும் ஒன்றிணைத்து முக்கியமாக விளையாட்டுத் துறையில் நாட்டம் செலுத்தவே இந்த போட்டி நடைபெற்றது. அந்த வகையில் பெரிய வெற்றி பெற்றுள்ளது. இன்று நடைபெற்ற இப்போட்டியில் மொத்தம் 24 தமிழ் பள்ளிகளைச் சேர்ந்த 34 குழுக்கள் பங்கேற்றன. பங்கேற்ற எல்லா குழுக்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. தினமும் ஃபிளாஷ் செய்திகளை பிற்பகல் மணி 3 மற்றும் மாலை 6 மணிக்கு ஆஸ்ட்ரோ உலகத்தின் சமூக ஊடகங்களிலும், முதன்மை செய்திகளை இரவு மணி 8:30க்கு வானவில் மற்றும் விண்மீன் அலைவரிசைகளிலும் காணத் தவறாதீர்கள்.